Dear students, welcome to biology class. Today we are going to start about new unit, that is unit 21, nutrition and health. In this class we talk about introduction, classes of nutrients and protein, energy, nutrients. Nutrients means it is a healthy balanced diet. Health means in a good physical and mental condition. Let us continue the lesson. Introduction. Food is the basic necessity of life. Food is defined as any substance of either plant or animal origin consumed to provide நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஃபார் அன் ஆர்கனிசம். ஃபுட் வந்து ஒரு பேசிக்காக லைஃபாக ஒரு ஆர்கனிசம் லைஃபாக லிவ் பண்ணுறதுக்கு பேசிக்காக வேணும் இல்லையா. ஃபுட் இஸ் டிஃபைன் எந்த சப்ஸ்டன்ஸ்லேருந்தும் கிடைக்கலாம், அதாவது பிளான்ட்லேருந்தும் சரி அனிமல்லேருந்தும் கிடைக்கலாம். ஃபுட்டு அதுலேருந்து கிடைக்கக்கூடியது என்ன சொல்கிறோம், ஃபுட்டுன்னு சொல்கிறோம். ஸோ அந்த ஃபுட்டு என்ன கொடுக்கும் அப்படின்னா கிவ் அ நியூட்ரிஷனல் சப்போர்ட் ஆஃப் த ஆர்கனிசம். இட் கண்டைன் எசென்சியல் நியூட்ரியன்ஸ் தட் ப்ரொவைட் எனர்ஜி, helps in normal growth and development, repair the worn out of tissues and protect the body from diseases. ஸோ அந்த மாதிரி கிடைக்கக்கூடிய நியூட்ரியன்ஸில் என்ன இருக்கும் அப்படின்னா எனர்ஜி இருக்கும், அண்ட் தென் நார்மல் அந்த ஃபுட் சாப்பிட்றதுனால நார்மல் க்ரோத் இருக்கும், டெவலப்மெண்ட் இருக்கும், அண்ட் தென் டிஷ்யூஸ் அதாவது டேமேஜ் ஆன டிஷ்யூஸை ரிப்பேர் பண்ணக்கூடிய எனர்ஜி அதில் இருக்கும். அண்ட் தென் பாடியிலேருந்து டிசீசஸ் வந்து நம்ம டிசீஸ் அஃபெக்ட் ஆகாமல் ப்ரொடெக்ட் பண்ணக்கூடிய நியூட்ரியன்ஸ் அதில் இருக்கும் அந்த ஃபுட்டில். ஓகேவா. அண்ட் தென் ஃபுட் கண்டாமினேஷன் வித் மைக்ரோ ஆர்கனிசம் இஸ் எ மேஜர் சோர்சஸ் ஆஃப் இல்னஸ் எய்தர் இன் த ஃபார்ம் ஆஃப் இன்ஃபெக்ஷன் ஆர் பாய்சனிங். அதாவது ஃபுட் கண்டாமினேட்டட் ஆகுது, ஃபுட் கெட்டு போகிறது, இல்லை மைக்ரோ ஆர்கனிசம் வந்து இந்த ஃபுட்டில் வளருது. அதனால் என்ன ஆகுது அப்படின்னா ஃபுட் வந்து இன்ஃபெக்ஷன் ஆகிடுது, பாய்சனிங்காக சேஞ்ச் ஆகிடுது இல்லையா. ஸோ ஃபுட் சேஃப்டி இஸ் பிகம் எ மேஜர் கன்சர்ன் தீஸ் டேஸ். ஸோ ஃபுட் சேஃப்டி பற்றி நம்ம தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் தென் அடல்ட்ரேஷன் ஆஃப் த ஃபுட் ஸ்டஃப் இஸ் காமன்லி ப்ராக்டிஸ்ட் இன் இந்தியா பை ட்ரேடர்ஸ். அடல்ட்ரேஷன் அப்படிங்கிறது கலப்படம். அதாவது ஃபுட் ஸ்டஃப்னா ஃபுட் மெட்டீரியலில் என்ன பண்ணுறது, ட்ரேடர்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆட் பண்ணது, இந்த அடல்ட்ரேஷன் ஆட் பண்ணுறதுனால நிறைய ட்ரேடர்ஸ் வந்து அந்த மாதிரி ஆட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஆட் பண்ணுறதுனால என்ன ஆகும் அப்படின்னா ஃபுட் இஸ் கண்டாமினேட்டட் ஆர் அடல்ட்ரேட்டட் ஃப்ரம் ப்ரொடக்ஷன் டு கன்சப்ஷன் ஃபார் ஃபினான்ஷியல் கெயின். ஸோ அந்த மாதிரி அடல்ட்ரேட் கலப்பட பொருள்கள் வந்து ஃபுட் ஸ்டஃப்பில் ஆட் பண்ணுறதுனால அவங்க ஃபினான்ஷியலாக ட்ரேடர்ஸ் வந்து கெயின் ஆவாங்க. ஓகேவா. அண்ட் தென் the normal physiological function of the consumer are affected due to either addition of deleterious substance or the removal of the vital component. ஸோ இந்த மாதிரி ஒன்று ஃபுட் ஸ்டஃப்பில் அடல்ட்ரேஷன் வந்து ஆட் பண்ணுறதுனாலையோ இல்லை இம்பார்ட்டன்ட் திங்ஸை வந்து டெலீட் பண்ணுறது, அந்த ஃபுட் ஸ்டஃப்லேருந்து நீக்கிறதுனாலையோ என்ன கிடைக்குது அப்படின்னா என்ன ஆகும் அப்படின்னா நிறைய டிசீசஸ் வர்றதுக்கு சான்சஸ் இருக்குது இல்லையா. ஃபுட் லாஸ் ஹாவ் கம் டு எக்ஸ்டென்ஸ் த மெயின்டைன் த குவாலிட்டி ஆஃப் ஃபுட் ப்ரொடியூஸ்ட் இன் அவர் கண்ட்ரி. லெட் அஸ் ஸ்டடி அபவுட் தீஸ் தெம் இன் டீட்டெயில். ஸோ அதனால் என்ன இருக்கு, நம்ம இந்தியா கண்ட்ரியில் ஃபுட் லாஸை பற்றி மெயின்டைன் ஃபுட் குவாலிட்டியாக இருக்கிறதுக்காக என்ன பண்ணியிருப்பாங்க, லாஸ் வந்து இது பண்ணியிருக்காங்க. அதை பற்றி இந்த லெசனில் டீட்டெயிலாக பார்ப்போம். ஓகேவா. ஃபஸ்ட்டு கிளாஸஸ் ஆஃப் nutrients. Nutrients are classified into the following major groups as given below. Nutrients வந்து 5 major groups இருக்கு. First one carbohydrate, second one protein, fats, vitamins and minerals. இந்த ஃபுட் நியூட்ரிஷன்ஸ் எத்தனை வகையாக இருக்குது அப்படின்னா 5 மேஜர் குரூப்பாக இருக்குது. அது கார்போஹைட்ரேட், ப்ரோட்டீன்ஸ், ஃபேட்ஸு, விட்டமின்ஸ் அண்டு மினரல்ஸ். ஓகேவா. ஃபஸ்ட்டு சிதா கார்போஹைட்ரேட். கார்போஹைட்ரேட்ஸ் ஆர் ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். நமக்கு தெரியும் ஆர்கானிக் அண்ட் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட் அப்படின்றது. ஆர்கானிக் அப்படின்றது உயிருள்ள பொருட்கள்லேருந்து கிடைக்கக்கூடிய காம்போனன்ட் பேர் என்னதுன்னா ஆர்கானிக் காம்போனன்ட்ஸ். இன்ஆர்கானிக் அப்படிங்கிறது ஆர்டிஃபிஷியலாக, அதாவது சல்ஃபர், கால்சியம் அந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா. ஸோ அந்த ப்ராடக்ட் பேர் இன்ஆர்கானிக் காம்பவுண்ட்ஸ். ஓகேவா. ஸோ ஆர்கானிக் அப்படின்றது
லிவிங் ஆர்கனிசம்லேருந்து கிடைக்கக்கூடியது பிளான்ட்டாக இருக்கலாம் இல்லை அனிமலாக இருக்கலாம். அதுலேருந்து கிடைக்கக்கூடிய காம்பனன்ட்ஸ்க்கு பேர் என்ன பேர்? ஆர்கானிக் காம்பனன்ட்ஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஆர்கானிக் காம்பவுண்ட் கம்போஸ்ட் ஆஃப் கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன். கார்போஹைட்ரேட் என்ன இருக்கும் அப்படின்னா கார்பன், ஹைட்ரஜன் அண்டு ஆக்சிஜன் இது எல்லாமே சேர்ந்தது தான் என்னது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ். ஓகேவா? கார்போஹைட்ரேட் இஸ் அன் எசென்சியல் நியூட்ரியன்ட் which provides the cheap sources of energy. கார்போஹைட்ரேட் தான் என்னது? எனர்ஜி கொடுக்கக்கூடிய ஃபுட்லேயே அதிகமான எனர்ஜி கொடுக்கக்கூடியது எது அப்படின்னா கார்போஹைட்ரேட்ஸ் டு த பாடி. இதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா கார்போஹைட்ரேட் என்னென்ன அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், செல்லுலோஸ் ஆர் எக்ஸாம்பிள் ஃபார் கார்போஹைட்ரேட்ஸ். என்னெல்லாம் எக்ஸாம்பிள் சொல்லலாம் அப்படின்னா குளுக்கோஸ், சுக்ரோஸ், லாக்டோஸ், ஸ்டார்ச், cellulose or the example for carbohydrates. Okay va? Next, carbohydrates are classified as 3 types: monosaccharide, disaccharide and polysaccharide based on the number of sugar molecules. அதாவது இந்த கார்போஹைட்ரேட்ல எத்தனை சுகர் மாலிகுல்ஸ் இருக்கோ அதை பேஸ் பண்ணி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. த்ரீ கிளாஸாக கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க. ஒன்று மோனோசாக்ரைட்ஸ். மோனோசாக்ரைட் அப்படின்னா ஒற்றை சர்க்கரை அப்படின்னு பேர். எக்ஸாம்பிள் குளுக்கோஸ். டைசாக்ரைட் சுக்ரோஸ். எக்ஸாம்பிள் சுக்ரோஸ். அண்ட் தென் பாலிசாக்ரைட் எக்ஸாம்பிள் செல்லுலோஸ். ஓகேவா? ஸோ இது எப்படி கிளாஸிஃபை பண்ணியிருக்காங்க? த கிளாஸிஃபிகேஷன் இஸ் பேஸ்ட் ஆன் த நம்பர் ஆஃப் சுகர் மாலிகுல்ஸ். அந்த காம்போனண்ட்டில் எத்தனை சுகர் மாலிகுல்ஸ் ப்ரெசண்ட் ஆகிருக்கோ அதை பேஸ் பண்ணி 3 டைப்பாக பிடிச்சிருக்காங்க: மோனோசாக்ரைட், டைசாக்ரைட் அண்டு பாலிசாக்ரைட். ஓகேவா? செகண்ட் காம்போனன்ட் ப்ரோட்டீன்ஸ். ப்ரோட்டீன்ஸ் ஆர் த எசென்சியல் நியூட்ரியன்ஸ் அண்ட் ஆல்சோ த பில்டிங் பிளாக்ஸ் ஆஃப் த பாடி. ப்ரோட்டீன் வந்து என்னது? ரொம்ப எசென்சியல் நியூட்ரியன்ஸ். அதே மாதிரி பாடி பில்டிங், அதாவது பாடி கட்டமைப்புக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் நியூட்ரியன்ஸ் எது அப்படின்னா இந்த ப்ரோட்டீன் தான். ஓகேவா? அண்ட் தென் தே ஆர் எசென்சியல் ஃபார் க்ரோத் அண்ட் ரிப்பேர் ஆஃப் த பாடி செல் அண்ட் டிஷ்யூஸ். ப்ரோட்டீனோட மெயின் ஒர்க் என்னதுன்னா பாடியோட க்ரோத்து அண்ட் தென் ரிப்பேர் ஆஃப் த பாடி செல்ஸ். அதுதான் அதனோட டிஷ்யூஸ். இதை ரிப்பேர் பண்ணுறது இதுதான் இதனோட மெயின் ஒர்க். அண்ட் தென் ப்ரோட்டீன் ஆர் மேட் ஆஃப் அமினோ ஆசிட்ஸ். ப்ரோட்டீன் எதால் ஆக்கப்பட்டிருக்கும் அப்படின்னா அமினோ அமிலங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அதிலிருந்து உருவாக்கக்கூடியது தான் என்னது அப்படின்னா ப்ரோட்டீன். நிறைய அமினோ ஆசிட்ஸ்லேருந்து உருவாக்கக்கூடியது தான் இந்த ப்ரோட்டீன். ஓகேவா? நெக்ஸ்ட்டு எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் தோஸ் தட் கெனாட் பி பயோசிந்தசைஸ்டு பை த பாடி அண்ட் மஸ்ட் பி obtained ஃப்ரம் த டயட். இப்போ ஹெச்சிஎல்லாம் என்ன சொல்கிறோம் அப்படின்னா நம்மளோட பாடியிலேயே என்ன ஆகும் அப்படின்னா அதுவே என்ன பண்ணும்? சிந்தசைஸ் ஆகும். ஆனால் இங்கே இருக்கிற அமினோ ஆசிட்ஸ், எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் அப்படிங்கிறது என்ன பண்ணும் அது அப்படின்னா பாடியில் உருவாகாது. கெனாட் சிந்தசைஸ்னால் பாடியில் உருவாகாது. அதுக்கு பதிலாக என்னன்னா obtain ஃப்ரம் த டயட். டயட்னா அது நம்ம சாப்பிடக்கூடிய ஃபுட் மெட்டீரியல் இருந்து கூடியது தான் என்ன கிடைக்கும்? இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? இந்த 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் ஆர் 9 எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. அது என்னது அப்படின்னா ஃபினைல் அலனைன் அண்ட் தென் வேலைன், த்ரியோனைன், டிரிப்டோஃபான், மெத்தியோனைன், லூசைன், ஐசோலூசைன், லைசின் அண்டு ஹிஸ்டிடைன். இது எல்லாம் ஹிஸ்டிடைன். ஓகேவா? இது எல்லாம் என்னது அப்படின்னா எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். பாடிக்கு தேவையான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸு. ஓகேவா? பாடிக்கு தேவையான எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ். இது என்ன ஆகாது அப்படின்னா பாடியில் சிந்தசைஸ் ஆகாது. அதாவது அமினோ ஆசிட்ஸ் வந்து பாடியில் சிந்தசைஸ் ஆகாது. அதுக்கு பதிலாக என்ன பண்ணும்? ஃபுட் டயட்டில் இருந்து தான் இது என்ன பண்ணிக்க முடியும் அப்படின்னா சிந்தசைஸ் பண்ணிக்க முடியும். நம்ம எப்படி ஃபுட்டு நல்லா ஹெல்த்தியான ஃபுட் சாப்பிட்டா தான் என்ன கிடைக்கும்? இந்த எசென்சியல் அமினோ ஆசிட்ஸ் வந்து கிடைக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு தேர்ட் ஒன்று ஃபேட்ஸ். ஃபேட் இன் த டயட் ப்ரொவைட்ஸ் எனர்ஜி. ஃபேட் என்ன கொடுக்கக்கூடியது? எனர்ஜி. முதலே ஒன்று பார்த்தோம், கார்போஹைட்ரேட்டும் என்ன கொடுக்கும்? ப்ரொவைட் த எனர்ஜி. ஃபேட்ஸும் எனர்ஜி கொடுக்கும். பட் கார்போஹைட்ரேட்டை விட
கொஞ்சம் குறைவாக தான். புரியுதா? The maintain cell structures and are involved in metabolic function. இதனோட மெயின் ஃபங்க்ஷன் என்னதுன்னா மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். தென் வளர்ச்சிதை மாற்ற ஃபங்க்ஷன், அதாவது பாடிக்குள்ளே சில கெமிக்கல் சேஞ்சஸ்லாம் நடக்கும். ஓகேவா? அதுக்கு பேர் என்னது? மெட்டபாலிக் ஆக்டிவிட்டீஸ். ஸோ அது மெயினாக இந்த ஃபேக்ட்ஸ் வந்து இந்த மெட்டபாலிக் ஆக்டிவிட்டியில் இன்வால்வ் ஆகும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, essential fatty acids cannot be synthesized in the body and are provided through diet. Essential fatty acids required in human nutrients are omega fatty acids. இங்கே எசென்சியல் கொழுப்பு அமிலம்னு சொல்கிறாங்க இல்லையா, இது என்னது பாடியால் உருவாக்க முடியாது இல்லையா. ஸோ இதுவும் என்னது ஃபுட்லேருந்து தான் கிடைக்கும். ஓகேவா? இம்பார்ட்டன்ட் ஆசிட்ஸ் என்னது அப்படின்னா ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ் தான் என்னது இம்பார்ட்டன்ட் ஃபேட்டி ஆசிட். ஹியூமன் நியூட்ரிஷனில் இம்பார்ட்டண்ட்டாக இருக்கிறது ஒமேகா ஃபேட்டி ஆசிட்ஸ். நெக்ஸ்ட்டு, vitamins are the vital nutrients required in minute quantities to perform the specific physiological and biochemical function. Vitamins very important, but minute quantity மட்டும்தான் நமக்கு தேவை. வைட்டல் நியூட்ரியன்ஸ்னால் மிக இம்பார்ட்டண்டான நியூட்ரியன்ஸ், ஆனால் எவ்வளோ தேவை? மைன்யூட் குவான்டிட்டி தான் வேணும். அண்ட் தென் பர்ஃபார்ம் த ஃபிசியாலஜிக்கல் அண்டு பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன். இதனோட விட்டமினோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா மெயின்டைன் த ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டீஸ் அண்ட் பயோகெமிக்கல் ஃபங்க்ஷன். பாடிக்குள்ளே நடக்கக்கூடிய கெமிக்கல் ஃபங்க்ஷன் அண்ட் தென் ஃபிசியாலஜிக்கல் ஆக்டிவிட்டிக்கு இந்த விட்டமின்ஸ் இருந்தால் தான் என்ன இருக்கும்? நார்மலாக இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, சி த டூ யூ மோர் டு நோ. டாக்டர் ஃபங் இன்ட்ரடியூஸ் த டேர்ம் விட்டமின். யார் ஃபஸ்ட்டு இந்த டேர்ம் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க அப்படின்னா டாக்டர் ஃபங். அவங்க தான் என்ன பண்ணாங்க? இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. விட்டமின் ஏ வாஸ் கிவன் த ஃபர்ஸ்ட் லெட்டர் ஆஃப் த அல்ஃபபெட். விட்டமின் ஏ விட்டமின் ஏ அப்படின்றது ஏ வந்து அல்ஃபபெட்டோட ஃபர்ஸ்ட் லெட்டர் இல்லையா. as it was the first vitamin discovered. ஃபஸ்ட்டு எந்த விட்டமினை டிஸ்கவர் பண்ணாங்க அப்படின்னா விட்டமின் ஏ தான் டிஸ்கவர் பண்ணாங்க. அதனால தான் அதுக்கு என்ன கொடுத்துருக்காங்க? விட்டமின் ஏ அப்படின்ட்டு கொடுத்துருக்காங்க. ஓகேவா? ஹியூமன் ஸ்கின் கேன் சிந்தசைஸ் விட்டமின் டி when exposed to sunlight. அதாவது ஹியூமனோட ஸ்கின் வந்து என்ன சிந்தசைஸ் பண்ணும், என்ன உருவாக்கும் அப்படின்னா விட்டமின் டியை உருவாக்கக்கூடியது. எப்போ அப்படின்னா சன்லைட் இருக்கும்போது, எஸ்பெஷலி ஏர்லி மார்னிங்கில் என்ன அந்த சன்லைட் ரேசஸில் என்ன இருக்கும்? விட்டமின் டி. அந்த விட்டமின் டி வந்து டியை உருவாக்கக்கூடிய கெப்பாசிட்டி ஹியூமன் ஸ்கின்னுக்கு இருக்குது. ஸோ அதனால தான் என்ன சொல்லியிருப்பாங்க? மார்னிங்கில் எழுந்திரிச்சு சன்ரைஸை பாருங்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ விட்டமின் டி வந்து சிந்தசைஸ் பண்ணுறதுனால when the sun rays falls on the skin, டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் எது வந்து கன்வெர்ட் ஆகுது அப்படின்னா டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் அப்படின்ட்டு பாடிக்குள்ளே நம்ம பாடியில் இருக்கும். அண்ட் இஸ் கன்வெர்டட் இன்டு விட்டமின் டி. இந்த டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் தான் என்னவா சேஞ்சஸ் ஆகும் அப்படின்னா விட்டமின் டியாக சேஞ்சஸ் ஆகுது, கன்வெர்ட் ஆகும். புரியுதா? பாடியில் ஸ்கின்ல டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் இருக்கும். அந்த டீஹைட்ரோகொலஸ்ட்ரால் தான் என்ன பண்ணுது? விட்டமின் டியாக என்ன ஆகுது? கன்வெர்ட் ஆகுது. And then hence vitamin D is called sunshine vitamin. So அதனால தான் விட்டமின் டி என்னன்னு சொல்கிறாங்க? சன்ஷைன் விட்டமின்ஸ், அதாவது சூரிய ஒளி விட்டமின்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அண்ட் தென் விட்டமின் டி இம்ப்ரூவ்ஸ் போன் ஸ்ட்ரென்த் பை ஹெல்பிங் பாடி டு அப்சார்ப் கால்சியம். ஸோ இந்த விட்டமின் டி எதுக்கு யூஸ் ஆகுது அப்படின்னா இம்ப்ரூவ் த ஸ்ட்ரென்த் ஆஃப் த பாடி. ஏன்னா கால்சியத்தை அப்சர்வ் பண்ணுறதுனால பாடியோட ஸ்ட்ரென்த் வந்து என்ன ஆகும்? நல்லா இருக்கும். ஓகேவா? நெக்ஸ்ட்டு, மினரல்ஸ். Minerals are inorganic substance required as an essential nutrient by organism to perform the various biological function necessary for the life. So minerals என்னதுன்னா inorganic substance. இது என்னது? நிறைய வேரியஸ் பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு, லைஃப்பில் நிறைய பயாலஜிக்கல் ஃபங்க்ஷன் நடக்கிறதுக்கு ஹெல்ப் ஆகக்கூடிய இன்ஆர்கானிக் சப்ஸ்டன்ஸ் தான் என்னது? மினரல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் தே ஆர் த கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் டீத், போன்ஸ், டிஷ்யூஸ், பிளட், மசில் அண்டு நர்வ்ஸஸ். இதெல்லாம் எங்கே இருக்கும் அப்படின்னா
அதிக பற்கள், எலும்பு, பிளட்டு அண்ட் தென் தசைப்பகுதி இதில் எல்லாம் என்ன இருக்கும் அப்படின்னா நிறைய அடங்கியிருக்கும். அதாவது எல்லா ஆர்கானிக் மேட்டர்ஸில் இது இருக்கும். ஓகேவா? அண்ட் தென் இட் இஸ் பேஸ்ட் ஆன் it is divided in two types. There is a macro minerals and then micro minerals. The first one, the macro minerals required by the human body, or macro அப்படின்னாவே என்னது அதிகம் இல்லையா? ஸோ ஹியூமன் பாடிக்கு அதிகமாக நெசசிட்டி ஆகக்கூடிய மினரல்ஸ்க்கு பேர் என்ன பேர் அப்படின்னா மேக்ரோ மினரல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் மைக்ரோனா மிகச்சிறிய அளவு இல்லையா? ஸோ ஹியூமன் பாடிக்கு ரொம்ப ட்ரேஸ் அளவு தான், ரொம்ப குறைவான அளவு வந்து எசென்சியல் ஆகுது. அந்த அளவுக்கு தான் வந்து என்னது எடுத்துக்கும் பாடி. ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா மைக்ரோ மினரல்ஸ். த மேக்ரோ மினரல்ஸ் ரெக்வயர்ட் பை த ஹியூமன் பாடி ஆர் கால்சியம். எதெல்லாம் மேக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா கால்சியம், பாஸ்பரஸ், பொட்டாசியம், சோடியம், மெக்னீசியம். இது எல்லாமே என்னது அப்படின்னா மேக்ரோ மினரல்ஸ். மேக்ரோ மினரல்ஸ்னால் நிறைய குவான்டிட்டி ரெக்வயர்ட் இன் த ஹியூமன் பாடி ஃபார் லார்ஜ் அமௌண்ட், தட் இஸ் கால்டு மேக்ரோ மினரல்ஸ். ஓகேவா? அண்ட் தென் இந்த மைக்ரோ மினரல்ஸ் ரெக்வயர்ட் பை த ஹியூமன் பாடி ஆல்சோ கால்டு ட்ரேஸ் எலமெண்ட்ஸ். ட்ரேஸ் எலமெண்ட்ஸ்னால் ரொம்ப குறைவாக பாடி எடுத்துக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா ட்ரேஸ் எலமெண்ட்ஸ் ஆர் மைக்ரோ மினரல்ஸ். ஓகேவா? எதெல்லாம் மைக்ரோ மினரல்ஸ் அப்படின்னா சல்ஃபர், அயன், குளோரின், கோபால்ட், காப்பர், ஜிங்க், மேங்கனீஸ், மாலிப்டினம், அயோடின் அண்டு செலினியம். இது எல்லாம் என்னது அப்படின்னா மைக்ரோ மினரல்ஸ். நெக்ஸ்ட்டு ப்ரோட்டீன் எனர்ஜி மால்நியூட்ரியன்ஸ், தட் இஸ் PEM. Absence of certain nutrients in our daily diet over a long period of time leads to deficiency disease. அதாவது ஒரு சில நியூட்ரியன்ஸ் வந்து நம்மளோட டயட்டில் ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்ன வரும் அப்படின்னா டிசீஸ், அதாவது மால் நியூட்ரியன்ஸ் வந்துடும். திஸ் கண்டிஷன் இஸ் ரெஃபர்ட் அஸ் மால் நியூட்ரியன்ஸ். இந்த மாதிரி இருக்கிறதுக்கு என்ன பேர் அப்படின்னா மால் நியூட்ரியன்ஸ் அப்படின்னு பேர். அண்ட் தென் deficiency of protein and energy leads to severe conditions like kwashiorkor and marasmus. என்னென்ன டிசீசஸ் வருது அப்படின்னா ப்ரோட்டீன் டிசீசஸ் என்னது அப்படின்னா kwashiorkor and marasmus. நெக்ஸ்ட்டு kwashiorkor, இட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்சி. kwashiorkor அப்படிங்கிறதுனா ப்ரோட்டீன் டிஸார்டர் தான். It affects children between 1 to 5 years of age. எப்போ தான் இது இருக்கும்? சில்ட்ரனில் 1 to 5 years ஏஜில் இருக்கும். Whose diet mainly consists of carbohydrate but lack in proteins. நிறைய கார்போஹைட்ரேட் மட்டும் எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டே இல்லாமல் இருந்தால் இந்த மாதிரி டிசீஸ், kwashiorkor டிசீஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இட் இஸ் த கண்டிஷன் ஆஃப் சிவியர் ப்ரோட்டீன் டிசீஸ். அதாவது ப்ரோட்டீன் ஃபுட்டே அவங்க சாப்பிட்ற டயட்டில் இல்லாமல் இருந்துச்சுன்னா என்ன வரும்? kwashiorkor வரும். யாருக்கு இது அஃபெக்ட் ஆகும் அப்படின்னா இட் பிட்வீன் த 1 to 5 years ஏஜ் ஆஃப் சில்ட்ரன். ஓகேவா? ஸோ மெயின் ஃபுட் அவங்க என்ன தான் எடுத்துருப்பாங்க அப்படின்னா கார்போஹைட்ரேட் ஃபுட்டு மட்டும் எடுத்துகிட்டு ப்ரோட்டீன் ஃபுட்டே அவாய்ட் பண்ணியிருந்தா என்ன டிசீஸ் வரும்? kwashiorkor டிசீசஸ் வரும். ஓகேவா? செகண்ட் ஒன் மராஸ்மஸ். இட் இஸ் யூஸ்வலி அஃபெக்ட் இன்ஃபான்ட்ஸ் பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year. யாருக்கு இது இருக்குன்னா பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year. டிஃப்ரென்ஸ் பார்த்துக்கோ. இது 1 to 5 years ஆஃப் ஏஜ் சில்ட்ரன், இது பிலோ த ஏஜ் ஆஃப் 1 year கீழே உள்ள குழந்தைங்களுக்கு இல்லையா? when the diet is poor in carbohydrates, fats and proteins. ஸோ இது என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ரொம்ப குறைவான கார்போஹைட்ரேட்டு, ஃபேட்டு, ப்ரோட்டீன் இந்த மாதிரி ஃபுட் எடுத்துக்கிறதுனால மராஸ்மஸ் டிசீஸ் வரும். ஓகேவா? ரெண்டுமே ப்ரோட்டீன் டிஸார்டர் தான். ஓகேவா? நெக்ஸ்ட்டு see the dietary source of major foodstuffs. கார்போஹைட்ரேட் எந்தெந்த ஃபுட்டில் இருக்கும் அப்படின்னா டயட்ரி சோர்ஸில் ஹனி, சுகர் கேன், ஃப்ரூட், ஹோல் கிரெயின்ஸ்னால் முழு தானியம், ஸ்டார்ச்சி வெஜிடபிள்ஸ் அப்படின்னா மாவு மாதிரி இருக்கக்கூடிய வெஜிடபிள்ஸ். எக்ஸாம்பிள் என்ன சொல்லலாம்? இந்த பொட்டேட்டோலாம் இருக்கு இல்லையா, அதுலலாம் இருக்கும். ஓகேவா? ரைஸ். டெய்லி ரெக்குயர்மெண்ட் ஆஃப் ஹியூமன் பீயிங், நம்மளோட பாடிக்கு எவ்வளோ கார்போஹைட்ரேட் வேணும் அப்படின்னா 150 to 200. அண்ட் தென் செகண்ட் ஒன் ப்ரோட்டீன்.
லெகுமின்ஸ் அண்ட் தென் லெகுமின்ஸ்னால் என்னதுன்னா லெகுமினேசி பிளான்ட்டில் இருக்கக்கூடிய அந்த விதைகள் அவரை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பிளான்ட்டில் இருக்கக்கூடியது தான் லெகுமினேஸ் அப்படிங்கிறது. பல்சஸ், நட்ஸ், சோயாபீன், க்ரீன் லீஃபி வெஜிடபிள், ஃபிஷ், பவுல்ட்ரி ப்ராடக்ட். பவுல்ட்ரி ப்ராடக்ட்னா கோழி பண்ணையில் இருக்கக்கூடிய முட்டை இதெல்லாம் சொல்கிறாங்க இல்லையா அந்த ப்ராடக்ட்டு, எக்கு, மில்க் அண்டு டெய்ரி ப்ராடக்ட்ஸ். இதில் எல்லாம் என்ன இருக்கும், இந்த கார்போஹைட்ரேட்ஸ் நிறையா இருக்கும். டெய்லி ரெக்குயர்மெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 40 grams. And then fats, எக்கோட யோக், and then saturated oil. மஞ்சள் கருன்னு சொல்கிறாங்களே எக்கோட மஞ்சள் கரு. சேச்சுரேட்டட் ஆயில் அப்படின்னா நிறைவுற்ற ஆயில்னு சொல்லுவாங்க. ஆயிலில் சேச்சுரேட்டட் ஆயில் அண்ட் தென் அன்சேச்சுரேட்டட் ஆயில் அப்படின்னு இருக்குது. சேச்சுரேட்டட் ஆயிலில் ஃபேட்ஸ் இருக்கும். அண்ட் தென் மீட் எவ்வளோ இருக்கணும், டெய்லி ரெக்கமெண்ட் எவ்வளோ இருக்கணும் அப்படின்னா 35 grams. விட்டமின்ஸ், டயட்ரி சோர்சஸ், டிஃபிஷியன்சி டிஸார்டர் அண்டு சிம்டம்ஸ். என்னென்ன விட்டமின்ஸ், அதாவது விட்டமின்ஸில் 2 டைப்ஸ் இருக்குது. ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் அண்ட் தென் வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் என்னென்ன அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே. ஓகேவா, இதெல்லாம் என்னது அப்படின்னா ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ், அதாவது கொழுப்பில் கரையக்கூடிய விட்டமின்ஸ் தான் இது. ஓகேவா, அப்படியே நம்ம அதை அப்படியே மெமரி பண்ணிக்கணும் அப்படின்னா ஏடிஇகேன்னு இருக்கு இல்லையா, நம்ம ஏடிஎம்கேன்னு இருக்கும். இப்போ ஏடிஎம்கே அப்படின்றதுக்கு பதிலாக நடுவில் இ மட்டும் என்ன பண்ணலாம் அப்படின்னா இது பண்ணிவிட்டு எம்மை எடுத்துகிட்டு இ போட்டால் ஏடிஇகே அப்படி ஞாபகம் வச்சுக்கலாம். இது என்னது அப்படின்னா ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஓகேவா, ஃபஸ்ட்டு ஒன்று விட்டமின் ஏ, ரெட்டினால். ரெட்டினால் அப்படின்றது என்னது அப்படின்னா விட்டமின் ஏ. விட்டமின் ஏ அனதர் நேம் இஸ் ரெட்டினால். ஓகேவா, அண்ட் தென் கேரட். ஸோ என்ன ஃபுட் ஸ்டஃப்பில் இருக்கும் அப்படின்னா கேரட், பப்பாயா, லீஃபி வெஜிடபிள், ஃபிஷ் லிவர் ஆயில், அதாவது ஃபிஷ்ஷோட லிவரில் இருக்கக்கூடிய ஆயில், ஃபிஷ் லிவர் ஆயில் சொல்லுவாங்க. எக் யோக்கு அண்ட் தென் லிவர், டைரி ப்ராடக்ட்ஸ். ஓகேவா, ஸோ இந்த ஃபுட்டு அதாவது விட்டமின் ஏ வந்து குறைவாக சாப்பிட்டா என்ன விதமான டிசீசஸ் வந்து என்ன டிஸார்டர் வரும் அப்படின்னா ஜீரோப்தால்மியா. ஜீரோப்தால்மியா மீன்ஸ் தோல் வந்து என்ன ஆயிருக்கும் அப்படின்னா அப்படியே சொரன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதுக்கு பேர் என்னதுன்னா தோல் வந்து வறட்சியாக இருக்கும். அதுக்கு பேர் தான் என்னதுன்னா ஜீரோப்தால்மியா. ஓகேவா, அண்ட் தென் நிக்டலோபியா. நிக்டலோபியா அப்படிங்கிறது நைட் பிளைண்ட்னஸ், அதாவது நைட் ஈவினிங் ஆனால் மட்டும் 6 o'clock ஆஃப்டர் டிடன்ட் சி த ஐ, நல்லா பார்க்க முடியாது, அது மங்கலாக இருக்கும். ஸோ அதுக்கு பேர் என்னது அப்படின்னா நிக்டலோபியா ஆர் நைட் பிளைண்ட்னஸ். ஸோ இது சிம்டம்ஸ் என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ட்ரைனஸ் ஆஃப் கார்னியா. கார்னியாவோட அதாவது கண்ணில் இருக்கக்கூடிய கார்னியா வந்து வறட்சியாக இருக்கும். அனேபிள் டு see in the நைட்டில் என்ன கிடையாது பார்க்க தெரியாது, நல்லா பார்க்க முடியாது, டிம் லைட்டில் பார்க்க முடியாது. ஸ்கேலி ஸ்கின்னா அப்படியே சொரசொரன்னு ஸ்கின் வந்து எப்போ பார்த்தாலும் அப்படியே செதிலாக இருக்கிற மாதிரி ஒரு மாதிரி செதிலாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா, நெக்ஸ்ட்டு விட்டமின் டி, கால்சிஃபெரால், எக், liver, dairy products, fish synthesized by the skin in sunlight. எதுலெல்லாம் இருக்கும் அப்படின்னா இந்த ப்ராடக்ட்லலாம் இருக்கும். அண்ட் தென் என்ன டிசீசஸ் அப்படின்னா ரிக்கெட்ஸ் இன் சில்ட்ரன். ரிக்கெட்ஸ் அப்படின்ற நோய் வந்து சில்ட்ரனுக்கு வரும். ஓகேவா, அண்ட் தென் என்ன சிம்டம்ஸ் அந்த ரிக்கெட்ஸ் நோய் வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா பவுலெக்ஸ் அப்படிங்கிறது கால் வந்து கவட்டை கால் சொல்லுவாங்க, அந்த மாதிரி இருக்கிறது பேர் தான் என்னது பவுலெக்ஸு. டிஃபெக்டிவ் ரிப்ஸ்னால் அந்த மார்பெலும்புகள் இருக்கு இல்லையா, அது பார்த்தா நார்மலாக இருக்காது, அது ஒரு மாதிரி துருத்திட்டு இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த டெவலப்மெண்ட் ஆஃப் பிஜியன் செஸ்ட் அப்படியே பிஜியனுக்கு எப்படி இருக்கும் பாருங்கள், அப்படியே டூம் ஷேப்பில் இருக்கிற மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி வந்து செஸ்ட் இருக்கும். அண்ட் தென் விட்டமின் இ, டோகோஃபெரால். எந்த ஃபுட்டில் இந்த விட்டமின் இ இருக்கும் அப்படின்னா ஹோல் வீட், மீட், வெஜிடபிள் ஆயில், மில்க் இதெல்லாம் இருக்கும். அண்ட் தென் என்ன இந்த விட்டமின் இ வந்து குறைவாக சாப்பிட்டா என்ன டிஸார்டர் வரும் அப்படின்னா ஸ்டெரிலிட்டி இன் ரேட்ஸில் வந்து ஸ்டெரிலிட்டின்னு என்னது டிடன்ட் ஏபிள் டு த யங் ஒன், டிடன்ட் ஏபிள் டு போத் யங் ஒன், அதாவது மலட்டுத்தன்மையாக இருக்கிறது. ரீப்ரொடக்டிவ் அப்நார்மலிட்டிஸ், அதாவது இனப்பெருக்க கோளாறுகள் சொல்லுவாங்க. என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா ஸ்டெரிலிட்டி தான். ஓகேவா, நெக்ஸ்ட்டு விட்டமின் கே, டெரிவேட்டிவ் ஆஃப் குயினைன். குயினைன்னா ஒரு கெமிக்கல் சப்ஸ்டன்ஸ், இதுக்கு பேர் என்னதுன்னா குயினைன் அப்படின்றது. அந்த குயினைன்லேருந்து கிடைக்கக்கூடியது தான் விட்டமின் கே. ஓகேவா, லீஃபி வெஜிடபிள், சோயாபீன்ஸ், மில்க், இதெல்லாம் இதிலிருந்து தான்
இந்த சோர்சஸ், இந்த விட்டமின் கே வந்து இந்த ஃபுட்லாம் இருக்கும். அண்ட் தென் என்ன ஒர்க் அப்படின்னா அதனோட டிஃபிஷியன்சி டிஸார்டர் blood clotting is prevented. என்ன ஆகுது, blood clotting வந்து அதாவது blood வந்து இப்போ ஏதோ இன்ஜுரி ஆச்சுன்னா உடனடியாக கிளாட் ஆயிடணும். ஆனால் ஆகாமல் இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு என்னது, இந்த டிஸார்டர் வரும். அதாவது விட்டமின் கே குறைவாக இருந்துச்சுன்னா blood clotting வந்து ஆகவே ஆகாது. ஓகேவா. நெக்ஸ்ட்டு எக்ஸசிவ் ப்ளீடிங் டியூ டு டிலேடு blood clotting. ஸோ அதனால் என்ன ஆகும் அப்படின்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். இப்போ இன்ஜுரி ஆச்சுன்னா ப்ளீடிங் ஆகிட்டே இருக்கும். ஓகேவா. ஸோ ரத்தம் வந்து உறையாமல் இருந்துச்சு அப்படின்னா ப்ளீடிங் வந்து அதிகமாக வெளியில் போயிட்டே இருக்கும் இன்ஜுரி ஆச்சுன்னா. ஓகேவா. இது வரைக்கும் நம்ம என்ன சால்யுபிள் விட்டமின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா ஃபேட் சால்யுபிள் விட்டமின்ஸ் பார்த்தோம். நெக்ஸ்ட்டு வாட்டர் சால்யுபிள் விட்டமின்ஸ். ஓகேவா. இட் divided into 2 types of vitamin. First one fat soluble vitamin, another one water soluble vitamins. ஓகேவா. அதில் விட்டமின் B1, விட்டமின் B2, விட்டமின் B3, விட்டமின் B6, விட்டமின் B12 அண்ட் தென் விட்டமின் சி. மேக்ஸிமம் இதில் எல்லாமே என்ன இருக்குன்னா எல்லாமே பின்னு தான் இருக்கும். ஒரே ஒன்று தான் விட்டமின் சி மட்டும்தான் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ஓகேவா. ஸோ ஃபஸ்ட் ஒன் விட்டமின் B1 தயமின், அண்ட் தென் விட்டமின் B1 அதர்வைஸ் நோன் அஸ் தயமின். எங்கே இருக்கும், எந்த ஃபுட்டில் இருக்கும் அப்படின்னா ஹோல் கிரைன்ஸ், ஈஸ்ட், எக், லிவர், ஸ்ப்ரோட்டட் பல்சஸ்னால் முளை தானியங்கள் முளைவிட்ட தானியங்கள் சொல்லுவாங்க இல்லையா, அந்த தானியங்களில் கிடைக்கும். ஓகேவா. அண்ட் தென் என்ன டிஸார்டர் அப்படின்னா பெரிபெரி. அதனால் என்ன சிம்டம்ஸ், அதாவது விட்டமின் B1 வந்து குறைவாக இருந்துச்சுன்னா என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா டீஜெனரேட்டிவ் சேஞ்சஸ் த நர்வ்ஸ். நர்வ்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு மாதிரி சிதைவு ஆயிரும்னு சொல்லுவாங்க, நரம்பு சிதைவு நோயின்னு சொல்லுவாங்க. அண்ட் தென் மசில்ஸ் பிகம் வீக் அண்ட் தென் பேரலிசிஸ். மசில்ஸ் வந்து எப்படி தசை வந்து தளர்வாக இருக்கும். அண்ட் தென் பேரலிசிஸ்னால் பக்கவாதம்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த டிசீசஸ் அதிகமாக இருக்கும். அண்ட் தென் விட்டமின் B2 ரிபோஃப்ளோவின். என்ன ப்ராடக்டில் இருக்கும் அந்த விட்டமின் B2னா மில்க், எக், லிவர், க்ரீன் வெஜிடபிள், ஹோல் கிரைன்ஸ், இதிலெல்லாம் இந்த B2 இருக்கும். அண்ட் தென் என்ன டிஸார்டர் வரும் அப்படின்னா ரிபோஃப்ளேவினாய்சிஸ் அப்படின்ற நோய் வரும். அதாவது செயலோசிஸ் அப்படின்ற நோய் இருக்கும், டிஸார்டர் இருக்கும். இதனால் என்ன சிம்டம்ஸ் வரும் அப்படின்னா இரிட்டேஷன் இன் ஐஸ், ட்ரை ஸ்கின், இன்ஃப்ளமேஷன் ஆஃப் லிப்ஸ் வந்து அப்படியே வீங்கிற மாதிரி இருக்கும், உதடு வீங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் தென் விசரிஸ் இன் த கார்னர்ஸ் ஆஃப் த மவுத், அதாவது மவுத்தோட கார்னரில் வெடிப்பு வர்ற மாதிரி இருக்கும். ஒரு சிலருக்கு வாய்ப்புன்னு மாதிரின்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி வந்து இருக்கும். ஓகேவா. அண்ட் தென் விட்டமின் B3 நியாசின், விட்டமின் B3 அதர்வைஸ் நோன் அஸ் நியாசின். என்ன ப்ராடக்டில் இருக்கும் அப்படின்னா மில்க், எக், லிவர், லீன் மீட் அண்ட் தென் கிரவுண்ட்நட்ஸ், ப்ரான் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா உமின்னு சொல்லுவாங்க இல்லையா, அதில் தான் அதில் இருக்கும். என்ன டிசீஸர் அப்படின்னா பெல்லக்ரா. அண்ட் தென் இன்ஃப்ளமேஷன் ஆஃப் ஸ்கின், லாஸ் ஆஃப் மெமரி, டயேரியா. ஸ்கின் வந்து எப்படி இருக்கும், இன்ஃப்ளமேஷனாக இருக்கும். அண்ட் தென் மெமரி லாஸாக இருக்கும். டயேரியா தெரியும், வயிற்றுப்போக்கு இல்லையா. நெக்ஸ்ட்டு விட்டமின் B6 பைரிடாக்சின். எந்த ஃபுட் ஸ்டஃப்பில் இருக்கும் அப்படின்னா மீட், ஃபிஷ், எக், ஜேர்ம்ஸ் ஆஃப் கிரைன்ஸ் அண்டு சீரியல்ஸ், ரைஸ் பாலிசிங்ஸ் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா தவிடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, ரைஸ் வந்து பாலிஷ் பண்ணால் அது தவிடு இருக்கு இல்லையா, அதில் இருக்கும் இந்த விட்டமின் B6. இது எந்த டிஸார்டர் வரும் அப்படின்னா டெர்மாட்டிஸ் அப்படின்ற டிஸார்டர் வந்துடும். இது என்ன சிம்டம்ஸ் அப்படின்னா ஸ்கேலி ஸ்கின், நர்வ்ஸ் டிஸார்டர்ஸ். நர்வ்ஸ் வந்து நரம்புகள் வந்து டிஸார்டராக இருக்கும், சரியாக இருக்காது. அண்ட் தென் விட்டமின் B12 சைனோகோபாலமைன். விட்டமின் B12 otherwise known as cyanocobalamin. மில்க், மீட், லிவர், பல்சஸ், சீரியல்ஸ், ஃபிஷ், இதிலெல்லாம் இந்த விட்டமின் B12 இருக்கும். பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்னா அதாவது உயிரையே போக்கக்கூடிய ஒரு அனிமியாங்கிறது ஒரு சிலருக்கு வந்து ரத்தம் வந்து குறைவாக இருந்துச்சுன்னா ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க. அந்த பெர்னீசியஸ் அனிமியா அப்படின்றது என்னது அப்படின்னா அதாவது டெத் கண்டிஷனுக்கே வரக்கூடிய அனிமியா, அந்த மாதிரி டிஸார்டர் வரும்.
ஓகேவா. டிக்ரீஸ் இன் ரெட் பிளட் செல் ப்ரொடக்ஷன் டீஜெனரேஷன் ஆஃப் த ஸ்பைனல் கார்ட். என்ன ஆகும் அப்படின்னா ஸ்பைனல் கார்ட் வந்து சரியாக இருக்காமல் இருக்கிறது. அண்ட் தென் ரெட் பிளட் செல்ஸ் வந்து குறைவாக இருக்கும். ரெட் பிளட் செல்ஸ் வந்து இந்த ப்ரொடக்ஷன் வந்து குறைவாக இருக்கும். ஓகேவா. அதாவது ரெட் பிளட் செல்ஸ் ஹீமோகுளோபினோட அளவு வந்து ரொம்ப குறைவாக இருக்கும். அண்ட் தென் லாஸ்ட் ஒன் விட்டமின் சி, அஸ்கார்பிக் ஆசிட்ஸ், லீஃபி வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் லைக் கூஸ்பெரி, அதாவது ஆம்லா, அதாவது நெல்லிக்காய் சொல்கிறாங்க இல்லையா, லெமன், ஆரஞ்சு இதுலாம் கிடைக்கும். இன்னும் ஸ்கர்வி, என்ன நோய் அப்படின்னா ஸ்கர்வி. என்ன சிம்டம்ஸ் இருக்கும் அப்படின்னா ஸ்வாலன் அண்டு ப்ளீடிங் கம்ஸ், அதாவது ஈர்கள்லாம் வீங்கி போயிடும். ப்ளீடிங் கம்ஸ், அந்த ஈர்களில் பிளட் வரும். இந்த டிலே இன் ஹீலிங் ஆஃப் உண்டு, ஏன்னா உண்டு வந்து என்ன ஆகுது, சீக்கிரமாக குணம் ஆகாது, அதாவது க்யூர் ஆகாது. டீத் அண்டு போன்ஸ் மால்ஃபார்ம்டு, டீத்தும் போன் எப்படி இருக்கும், ஒரு மாதிரி நார்மலாக இல்லாமல் இருக்கிற மாதிரி இருக்கும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு மினரல்ஸ், டயட்ரி சோர்சஸ், ஃபங்க்ஷன் அண்டு டெஃபிஷியன்சி டிஸார்டர். ஃபர்ஸ்ட் ஒன் கால்சியம். கால்சியம் எங்கே இருக்கும் அப்படின்னா நம்ம ஆல்ரெடி சொல்லியிருக்கோம், 2 நியூட்ரியன்ஸ் இருக்குது. மேக்ரோ நியூட்ரியன்ஸ் அண்ட் தென் மைக்ரோ நியூட்ரியன்ஸ், மேக்ரோ மினரல்ஸ் அண்ட் தென் மைக்ரோ மினரல்ஸ் சொல்லியிருக்கோம் இல்லையா. ஸோ எது மேக்ரோ மினரல்ஸில் என்ன டிஸார்டர்னு பார்க்கலாம். ஓகேவா. ஸோ கால்சியம் டைரி ப்ராடக்ட்ஸ், பீன்ஸ், கேபேஜ், எக், ஃபிஷ் இதிலெல்லாம் இருக்கும். அண்ட் தென் எங்கே அதனோட ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா கான்ஸ்டியூஷன்ஸ் ஆஃப் போன் அண்டு எனாமல் ஆஃப் டீத், போனையும் டீத்தையும் என்ன பண்ணும், கான்ஸ்டியூட் பண்ணும். இந்த கிளாட்டிங் ஆஃப் பிளட் அண்டு கண்ட்ரோல்ஸ் மசில் கான்ட்ராக்ஷன், பிளட் கிளாட்டிங் பண்ணுறது அண்ட் தென் கண்ட்ரோல் த மசில் கான்ட்ராக்ஷன், தசை சுருங்கி விரியும் இல்லையா, அதுக்கு ஹெல்ப் பண்ணும். அண்ட் தென் டெஃபிஷியன்சி டிஸார்டர், அதனால் என்ன, அதாவது இது கால்சியம் குறைவானுச்சுன்னா என்ன டிஸார்டர் வரும் அப்படின்னா போன் டிமார்பிட்டிஸ் அண்ட் தென் போஸ்ட் ஸ்கெலிட்டல் க்ரோத், ஆஸ்ட்ரோபோரோசிஸ். ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படிங்கிறது எப்படின்னா எலும்பு வந்து வளர்ச்சி குன்றி போயிடும், அதாவது சீக்கிரமாக அடல்ட்லாம் சீக்கிரமாக போன்ஸ் வந்து உடஞ்சி போயிடும், அதாவது வளர்ச்சி குன்றி போயிடும்னு சொல்லுவாங்க. நல்லா வளர்ச்சி ஆக இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் ஆஸ்ட்ரோபோரோசிஸ் அப்படின்றது. நெக்ஸ்ட்டு சோடியம், காமன் சால்ட், நம்ம இது சாதாரண உப்புன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுக்கு பேர் சோடியம். மெயின்டைன்ஸ் த ஃப்ளூயிட் பேலன்ஸ் அண்ட் இன்வால்வ் இன் த நியூரோ டிரான்ஸ்மிஷன். நம்ம ஆல்ரெடி வந்து நர்வ் செல்லில் படிச்சிருப்போம், அதாவது ஒரு நர்வ் செல்லிருந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு என்ன பண்ணும் அப்படின்னா நியூரோ டிரான்ஸ்மிஷன் நடக்கும் இல்லையா. ஸோ அதுக்கு ஹெல்ப் பண்ணுறது இந்த சோடியம், புரியுதா. அதாவது ஒரு நர்வ் செல்லிருந்து இன்னொரு நர்வ் செல்லுக்கு என்ன பண்ணும், நர்வ் இம்பல்சஸ், அதாவது அதனுடைய செய்திகளை என்ன பண்ணும் அப்படின்னா ஒரு நியூரான்லேருந்து இன்னொரு நியூரானுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும், அது பண்ணுறது இந்த சோடியம். ஓகேவா. என்ன டெஃபிஷியன்சி, அதாவது சோடியம் கம்மியாக இருந்துச்சுன்னா மஸ்குலார் கிராம்ப்ஸ், nerve impulses do not get transmitted. ஸோ அந்த செய்திகள் வந்து என்ன ஆகாது, ஒரு நர்வ்லேருந்து இன்னொரு நர்வுக்கு என்ன ஆகாது, டிரான்ஸ்மிட் ஆகாது. அதுதான் இதனோட டெஃபிஷியன்சி டிஸார்டர். நெக்ஸ்ட்டு பொட்டாசியம். பொட்டாசியம் இதெல்லாம் இருக்கும் அப்படின்னா பனானா, ஸ்வீட் பொட்டேட்டோ, நட்ஸ், ஹோல் கிரைன்ஸ், சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் இதிலெல்லாம் அந்த பொட்டாசியம் இருக்கும். இதனோட ஃபங்க்ஷன் என்னென்னா ரெகுலேட்ஸ் நர்வ் அண்டு மசில் ஆக்டிவிட்டி, மசில்லையும் நர்வ்ஸையும் ரெகுலேட் பண்ணுறது. டெஃபிஷியன்சி டிஸார்டர் என்னென்னா மஸ்குலார் ஃபேட்டிக்யூ அண்ட் தென் நர்வ் இம்பல்சஸ் டு நாட் கெட் டிரான்ஸ்மிட்டட். மசில்ஸ் வந்து வலி, அதாவது ரொம்ப பெயின், அதிகமான பெயினாக இருக்கிறது. நர்வ் இம்பல்சஸ் வந்து டிரான்ஸ்மிட் ஆகாமல் இருக்கும், டிஸார்டர் வந்துச்சு. நெக்ஸ்ட்டு மைக்ரோ நியூட்ரியன்ஸ், அயன், ஸ்பினச், டேட்ஸ், கிரீன்ஸ், ப்ராக்கோலி, ஹோல் சீரியல்ஸ், நட்ஸ், ஃபிஷ், லிவர் இதிலெல்லாம் இருக்கும். மெயின் ஒர்க் என்ன அப்படின்னா இம்பார்ட்டன்ட் காம்பவுண்ட் ஆஃப் த ஹீமோக்ளோபின், அதாவது ஹீமோக்ளோபினில் மெயினாக இந்த அயன் இருக்கணும் இல்லையா. ஸோ இருந்தால் தான் என்னது நிறையா அனிமிக் ஆகாமல் இருப்பாங்க. ஓகேவா. ஸோ அயன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சுன்னா அனிமியா டிஸார்டர் வந்துடும். ஓகேவா. நெக்ஸ்ட்டு அயோடின், மில்க், சீஃபுட்னா கடல்லேருந்து கிடைக்கக்கூடிய உணவுகள், ஃபிஷ்ஷு, ஃப்ரான் இதெல்லாம் இருக்கு இல்லையா, கிராப் இந்த மாதிரி கிடைக்கக்கூடிய ஃபுட்டுக்கு பேர் தான் சீஃபுட்னு பேர். அயோடைஸ்டு சால்ட் இதிலெல்லாம் இந்த அயோடின் இருக்கும். என்ன ஃபங்க்ஷன் பார்த்ததுன்னா அயோடினோட ஃபங்க்ஷன் ஃபார்மேஷன் ஆஃப் தைராய்டு ஹார்மோன்ஸ், தைராய்டு ஹார்மோன் ஃபார்ம் ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இந்த அயோடின் ரொம்ப லெஸ்ஸாக இருந்துச்சுன்னா என்ன டிசீஸ் வரும் அப்படின்னா காய்டர் அப்படின்ற டிசீஸ் வரும், அதாவது முன்களத்து கலலைன்னு சொல்லுவாங்க, அந்த டிசீசஸ் வரும். ஓகேவா. ஸோ டுடே லெசன் இஸ் ஓவர்.
Thank you, children.